Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு வந்து இறால் தொக்கு, ரெண்டாவது வந்து செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நண்டு குழம்பு பார்த்திரலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு நண்டு குழம்புக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதை முதல்ல நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, அப்புறம் ஒரு 3 காஞ்ச வத்தல். எண்ணெய் ஊத்தாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்க போறோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளக்கையும் நம்ம வந்து அடுப்பில் நம்ம ஏற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் வெங்காயம், இன்னைக்கு நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போதுலேயும் 3 வத்தல் போட்டிருக்கோம், வதக்கும் போதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கோங்க. பக்கத்தில் நண்டு வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நண்டு வறுவல் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நண்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த வாட்டி நாங்கள் நல்லா பொடி பொடி நண்டாக பார்த்து வாங்கினோம். சின்ன சின்ன நண்டு தான் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெரிய நண்டை கம்பேர் பண்ணும்போதுல.
இப்போ நண்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நண்டோட இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த இதை நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 5 நிமிஷமே வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். மசாலா அரைச்ச தண்ணியவே நீங்கள் ஊற்றிக்கலாம். நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நண்டு நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்ப பாருங்க. நண்டு நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டா சுவையான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு தயார். இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எதையுமே வறுக்கவோ அரைக்கவோ தேவையில்லை. ஆனால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் தொக்கு. இங்கே இறாலை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதனுடைய நரம்பு வந்து 2 பக்கமுமே இருக்கும், மேலே கீழே 2 பக்கத்துலேயுமே நரம்பை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை தட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். 4 பல்லு பூண்டையும் தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச இறாலை சேர்த்துடலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா சுருள வதக்கிக்கலாம். நல்லா சுருள வதக்கியாச்சு. ரொம்பவும் இறாலை நம்ம வேக வச்சிடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். இறக்கும் போதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கினா சுவையான இறால் தொக்கு தயார். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.